ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து நெருங்கிய உறவுகளில் இருக்க எதிர்பார்ப்புகளை எப்படி வந்து கையாள்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெருங்கிய உறவுகளில் எல்லாத்துலேயும் வந்து சம்டைம்ஸ் நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, நிறைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதிர்பார்ப்புகள். ஸோ நம்ம நிறைய விஷயம் வந்து எதிர்பார்க்குறோம் அவங்ககிட்டேருந்து, அது நம்மளுக்கு கிடைக்காத போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இல்லை, கோபம் வருது, வெறுப்பு வருது, அவங்க மேலே வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அது ஒரு நெருங்கிய உறவு, யாரோ ரோட்டில் போகிறவங்க கிடையாது, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறவங்க. அவங்க நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை புரிஞ்சிக்காத போது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடக்காத போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த எதிர்பார்ப்புகள் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தான் அந்த எதிர்பார்ப்பு வருது. எது எனக்கு வேணும் என் லைஃப்பில், இந்த பர்சன் கிட்ட எனக்கு அன்பு வேணும் அப்படின்னா அது ஒரு எதிர்பார்ப்பு. கரெக்டாக அந்த அன்பு கிடைக்காத போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு தேவை தான். அந்த தேவையை வந்து மற்றவங்க நிறைவேற்றாத போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பர்சனாலிட்டியை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கூட நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவங்கள பர்சனாலிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்பிள் மரம் வந்து என்ன கொடுக்கும்? ஆப்பிள்ஸ் தான் கொடுக்கும். அதுக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது? சாத்துக்குடி எதிர்பார்க்க முடியாது. ஸோ எவ்வளோ நீங்கள் உரம் போட்டாலும் அந்த ஆப்பிள் மரம் வந்துட்டு ஆப்பிள் தான் கொடுக்குமே தவிர சாத்துக்குடி கொடுக்காது, ஆரஞ்சஸ் கொடுக்காது. ஸோ அதே போல தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அவங்களால என்ன கொடுக்க முடியும்ன்றத அதுதான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம நெருங்கிய உறவுகள் இருக்கக்கூடியவங்களுடைய நல்ல குணங்கள் என்ன, பலவீனங்கள் என்னன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அவங்க பர்சனாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டனாவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதிர்பார்ப்புகளை தாராளமாக குறைக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம் அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க, இந்த விஷயங்களை அவங்க ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதில் அந்த எதிர்பார்ப்பு வைக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அந்த விஷயங்களை ஆல்ரெடி அவங்க லோ மார்க்ஸில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பலவீனம் அவங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆட்டிடியூடை நம்ம அந்த விஷயத்த மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம உறவுகள் வந்து எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் சில விஷயங்கள் நல்லா வரும், சில விஷயங்கள் நல்லா வராது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்புகளை என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த எனக்கு வர எதிர்பார்ப்புகளை ஒருத்தங்க எப்பவுமே நிறைவேற்ற மாட்டாங்களா, இல்லை எப்பயாவது தான் நிறைவேற்ற மாட்டாங்களான்னு பார்க்கணும். ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்பவுமே ஒருத்தங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்னா அது வேற கேஸ், அது நம்ம எதுவும் இப்போ வந்து அது வேற டாபிக் அது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு சம்டைம்ஸ் சில நேரங்களில் அவங்களோட எதிர்பார்ப்பை வந்துட்டு நிறைவேற்ற மாட்டாங்க. நான் நினைச்ச மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்க, இல்லை நான் கேட்டதை அவங்க செய்ய மாட்டாங்க, நான் ஃபோன் பண்ண சொன்னா அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, இது எடுத்து வேணா எடுத்து வைக்க மாட்டாங்க, இல்லை எனக்கு அன்பான வார்த்தைகள் கொடுனா கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சம்டைம்ஸ் அவங்க அதை செய்யலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும், நம்பிக்கை. ஸோ அந்த பர்சன் மேலே நம்ம நம்பணும், ட்ரஸ்ட் தட் பர்சன். ஏன்னா உங்க உறவை நீங்க நம்புங்க. ஸோ இப்போ பாருங்களேன், யாரா இருந்தாலும் சரி 100% டைம் வந்து யாராலையும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது, இது உண்மை. 100% அட்டென்ஷன் யாருக்குமே இன்னொரு பர்சன் மேல கொடுக்கவே முடியாது. ஒரு குழந்தை கூட 100% அட்டென்ஷன் நம்மளால கொடுக்க முடியாது. வேற யாராவது பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு வரும். அதே போலதான் மனிதர்கள், அதாவது ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட 100% அட்டென்ஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, யாருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்ப்பதை அவங்களுக்கு செய்ய முடியாம இருக்கலாம். ஏன்னா வேலையில அவங்க பிஸியா இருக்கலாம், இல்ல மற்ற விஷயங்கள பிஸியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த குட்டி குட்டி விஷயங்களா கூட பெருசா ஆக்கி அது ஒரு சண்டை போட்டு, நீங்க எனக்கு இதை செய்யல, எனக்கு அதை வாங்கிட்டு வரல, இல்ல அதை செஞ்சு கொடுக்கல, என் போனை எடுக்கல, இல்ல இதை எப்படி பேசல, நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாகும் போது என்ன நடக்குதுன்னா, அப்ப அந்த உறவே கொஸ்டின் மார்க்ல வருது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு தானே மிஸ் பண்ணேன், இன்னைக்கு இதை ஏன் நீங்க வந்து பெருசா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஒரு குட்டி விஷயத்த ஒரு வாட்டி மிஸ் பண்ணதை நம்ம இன்னும் நிறைய வாட்டி மிஸ் பண்ண மாதிரி, இல்லை எப்பவுமே இந்த எதிர்பார்ப்பு செய்யாத மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம மாத்திக்கணும், நம்மளுடைய ஆட்டிடியூட மாத்திக்கணும். சில டைம்ஸ் வந்து எல்லாராலையும் நம்மளை திருப்தி பண்ண முடியாது, நம்ம கேட்கறத அவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில அவங்க இருக்கிறாங்க. கொடுக்க கூடாதுன்னு இல்லை, அவங்க பிஸியா இருக்காங்க, அவங்க வந்து மற்ற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிருக்கதால எனக்கு கொடுக்க முடியல. ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கணும், அதை நான் மாற்றிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நியாயம் தர்மம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், அப்பதான் அந்த உறவுல வந்து கஷ்டம் வருது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, இன்னைக்காவது தானே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்ல இன்னைக்கு எனக்கு பிஸியா இருக்கு, என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்கறாங்க அவங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், அவங்க புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு மற்றவங்க சுச்சுவேஷன்லாம் எனக்கு இம்பார்ட்டன் இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நான் செல்ஃபிஷ் ஆயிடுறேன் இல்லையா? என்னோட தேவைகள் தான் எனக்கு பிரதானமா இருக்கே தவிர மற்றவங்க சூழ்நிலை, மற்றவங்க மனநிலை, மற்றவங்க கஷ்டம் நம்ம பார்க்க மாட்டோம்ல. எஸ்பெஷலி க்ளோஸ் உறவுகள்ல நம்ம மற்றவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு
புரிகிறது மட்டும் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்மள மாத்திக்கணும். இப்போ அவங்க பிஸியா ஒர்க்ல வந்து ஒரு 3 மாசம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க ஹெல்த்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அது ஒரு 3 மாசமா இருக்கலாம், இல்ல 1 வருஷமா இருக்கலாம். அப்ப அந்த புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பிஹேவியரை, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் மாத்திக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உண்மையான அன்பு. அது புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், நீங்க என்கிட்ட இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நம்ம சண்டை போடுறோம் பாருங்க. அதுலதான் என்ன ஆகுது, மத்தவங்களுக்கும் கஷ்டமாகுது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் எதிர்பார்ப்புகள்ல. ஸோ இந்த 2 விஷயங்களும் நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா வந்து நெருங்கிய உறவுகளை வந்து சந்தோஷமும், அன்பும், மரியாதையும் நீங்க வந்து அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி.